வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது மகளிருக்கான அரசாங்கம் அளித்த திட்டங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழ்நாட்டில் பெண்களுக்காக பிறப்பிக்கப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அந்த திட்டத்தின் மூலமாக ஜனவரி 1, 2023 அன்று அல்லது அதற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ளும் தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்குமே ரூபாய் 5000 வழங்கப்படும். இந்த திட்டம் தமிழ்நாட்டின் நிரந்தர குடியுரிமை மற்றும் ஆண்டு வருமானம் 1 லட்சம் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பதிகள் வந்து செல்லுபடியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அடுத்த திட்டமாக வந்து பார்த்திங்கன்னா புரட்சி பெண்மலர் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக 40 முதல் 60 வயதுக்கு உட்பட்ட தமிழ்நாட்டின் நிரந்தர குடியுரிமை பெற்ற மற்றும் ஆண்டு வருமானம் ஒரு 2000க்கும் குறைவாக உள்ள அனைத்து விதவைகளுக்கும் ஆண்டுக்கு ரூபாய் 1200 ரூபாய், அதாவது மாதந்தோறும் 1200 ரூபாய் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் வழங்கும் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. மேலும் வந்து பெண்களுக்கான ஜெயலலிதா திருமண உதவி திட்டம் அப்படின்னு ஒன்று அந்த ஜெயலலிதா பீரியடில் கொடுத்துட்ருந்தாங்க. அது வந்து திருமணம் செய்து கொள்ளும் அனைத்து ஏழை மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு 1 லட்சம் வழங்கும் திட்டம் வந்து அறிவித்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் நிரந்தர குடியுரிமை பெற்ற மற்றும் ஆண்டு வருமானம் 1000க்கும் குறைவாக உள்ள அனைத்து பெண்களுக்குமே இந்த திட்டம் வந்து செல்லுபடியாகும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மகப்பேறு உதவி திட்டம் சொல்லி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. தமிழ்நாடு மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்னு சொல்லிட்டு, சரிங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 12,000. ஓகேங்களா. உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து 12,000 இருக்கணும். தமிழ்நாட்டில் நிரந்தர குடியுரிமை பெற்ற மற்றும் ஆண்டு வருமானம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கணும். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கு மாதம் வந்து 12,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மேலும் வந்து இதில் அதர் ஸ்கீம்ஸ், அதாவது மற்ற திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது துளிர் ஸ்கீம்னு சொல்லி ஒன்று விட்டுருந்தாங்க. துளிர் திட்டம். இந்த திட்டம் மூலமாக தொழில் தொடங்கும் பெண்கள் வந்து தொழில் முன்னேறுவதற்கு நிதி உதவும் திட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. மேலும் வந்து பட்டினம் காவல் திட்டம். அது என்ன பட்டின காவல் திட்டம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடலோர பகுதிகளில் வசிக்கும் மற்றும் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை தான் வந்து பட்டின காவல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகளிர் திட்டம் ஸ்கீம் அப்படின்னு வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா திட்டம் வந்து வேலை இல்லாத பெண்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா மகளிர் திட்டம்னு சொல்லி ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. அடுத்தபடியாக வந்து தமிழ்நாடு உமன்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் TWDC, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லி ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. சொந்த தொழில் தொடங்க ஆர்வமுள்ள பெண்களுக்கு TWDC நிதியுதவி வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான தமிழ்நாட்டில் உள்ள மகளிருக்கான திட்டங்கள். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.